பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வேத தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வசனம் சொல்லப்படுகிறது, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் மன்னாவின் வார்த்தை யாக்கோபை சிநேகித்து. ஆமென். யாக்கோபு யார்? அவனை சொல்லப்படுகிறது இப்படியாக, அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா என்று சொல்லப்படுகிறது. அவன் எத்தனும் ஏமாற்றுக்காரனுமாயிருக்கிறான். எப்படி என்றால், தன் சகோதரனுடைய 2 முறை அவனை மோசம் போக்கினான். சேஷ்டிபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், அவனுடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக அவன் ஒரு எத்தனாக, ஒரு ஏமாத்துக்காரனாக வாழ்ந்த யாக்கோபை கர்த்தர் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீங்க யாக்கோபா இருக்கலாம், ஏமாத்துக்காரனா இருக்கலாம், எத்தனா இருக்கலாம், மற்றவருடைய சுதந்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கலாம், அல்லது மற்றவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. அன்றைக்கு யாக்கோபை நேசித்தது போல இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, உங்களை இயேசு நேசிக்கிறார். யாக்கோபு என்ற பெயரை தேவன் மாற்றுகிறார். யாக்கோபு என்பதற்கு எத்தனும் ஏமாற்றுக்காரனும் என்று சொல்லி அர்த்தம். ஆனா ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு பேர் வைக்கிறார். அவன் அல்லேலூயா, இஸ்ரவேல் என்று பேர் வைக்கிறார். இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி, இஸ்ரவேல் என்பதற்கு பிரின்ஸ் வித் காட் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அரசனின் மகன் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜாவின் மகனாக உங்களை தேவன் நேசிக்கிறார். என் மகனாக நீ வா, என் மகளாக நீ வா என்று சொல்லி உங்களுக்கு ராஜாவின் மகன் என்ற அந்தஸ்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு எத்தனாக, ஏமாத்துக்காரனாக, மற்றவர்களை மோசம் போக்குறவனாக இருந்தவனை தேவன் தேர்ந்தெடுத்து அரசனின் மகன், ராஜாவின் மகன், இளவரசன், ஆண்டவரின் இளவரசன் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை இளவரசராக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். நீ ஏமாத்துக்காரனா? நீ மற்றவர்களை ஏமாத்துகிறாயா? மற்றவர்களை நீ மோசம் போக்குகிறாயா? மற்றவருடைய ஆசீர்வாதத்தை நீ திருடி கொண்டாயா, வாங்கி கொண்டாயா, எடுத்துக்கொண்டாயா? பாவியான உன்னை தேவன் நேசிக்கிறார். உன்னைத்தாங்க நேசிக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். பாவிகளை தேவன் சிநேகிக்கிறார். உங்களையும் சிநேகிக்கிறார். எதற்காக தெரியுமா? அவருடைய மகனாக மாற்றுவதற்கு. அவருடைய மகனாகிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ மனம் திரும்பு. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை தெரிந்து கொண்டார். இயேசு உன்னை அழைத்து அவருடைய மகனாக
மகளாக உன்னை ஏற்றுக்கொள்ள இருகரம் அழைத்து விரித்து உங்களை அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். தேவஜனமே, நீ ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவின் மகனாக மகளாக இருக்க நீ பிரியப்படுகிறாயா? நீ வாஞ்சிக்கிறாயா? இன்றே வா. இந்த நாளே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணிய நாள், இன்றே ரட்சிப்பு நாள். அவர் உன்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள அவர் பிரியமாயிருக்கிறார். உங்களை அழைக்கிறார் இயேசு. யாக்கோபை தேவன் அழைத்து அவனுக்கு பெயர் சூட்டின தேவன் இன்றைக்கு உங்களை அழைத்து உங்களுக்கு ராஜாதி ராஜாவின் இளவரசனாக இளவரசியாக உங்களை ஏற்றுக்கொள்ள தேவன் அழைக்கிறார். ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கல்வாரி சிலுவிலே சிந்தனை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களை போக்கி, உங்களுடைய மோசங்களை போக்கி, உங்களுடைய ஏமாத்தி எல்லாம் மாற்றி உங்களை நேர்மையுள்ளவனாக நேர்மையுள்ளவளாக பரிசுத்தமுள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக மாற்றும்படிக்கு சிலுவிலே தொங்கின இயேசு உங்களை இருகரம் விரித்து உங்களை அழைக்கிறார். மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ராஜாதி ராஜாவினுடைய இளவரசனாக இளவரசியாக ஏற்றுக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you. Amen.